கதையின் பெயர் சிட்டுக்குருவி மற்றும் மாணவர்கள். ஒரு சிறிய கிராமத்திலே பழமையான பாடசாலை இருந்தது. அங்கு படிக்கும் மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தனர். அந்த பள்ளியின் முன் ஒரு பெரிய மரம் இருந்தது. அங்கு சிட்டுக்குருவிகள் குட்டி கூண்டுகளை அமைத்து வாழ்ந்தன. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்து பாடங்கள் படிப்பார்கள். சிட்டுக்குருவிகள் மெல்லிசையான குரலில் பாடினால் மாணவர்களுக்கும் பாடம் படிப்பதற்கு மனதுக்கு அமைதி ஏற்பட்டது. ஒரு நாள் காற்று மிக கொடூரமாக வீசியது. மரத்தில் இருக்கும் சிட்டுக்குருவிகளின் கூண்டுகள் கீழே விழுந்தன. சிட்டுக்குருவிகள் அலைக்கழிந்தன. இது மாணவர்களால் கவனிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் ஆசிரியரிடம் இதை சொன்னார்கள். ஆசிரியர் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து மரத்துக்கு கீழே புதிய கூண்டுகளை தயார் செய்து மீண்டும் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பாக போட உதவி செய்தனர். அந்த நாள் முதல் சிட்டுக்குருவிகளும் மாணவர்களும் நல்ல நண்பர்களாகி போனார்கள். மாணவர்கள் தங்கள் உணவில் இருந்து சிறு சிறு தானியங்களை சிட்டுக்குருவிகளுக்கு கொடுப்பார்கள். குருவிகள் பாடல் பாடி மகிழ்விப்பதன் மூலம் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டன. அந்த பள்ளியில் அனைவரும் ஓர் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். இயற்கையையும் அதன் உயிர்களையும் பாதுகாப்பது எப்போதும் மனிதனின் கடமை. இந்த கதை எப்படி இருந்தது? நீங்கள் இதை மேலும் விரிவுபடுத்த விரும்பினால் சொல்லுங்கள்.